ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய தமிழ் வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 9ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த இயல் 9ல அணி இலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அணி இலக்கணத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் படிச்சிருக்கோம். ஒரு சில அணிகள்லாம் படிச்சிருக்கோம். ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி, இது நிரல் நிறை அணி, இந்த மாதிரி பல அணிகளை நம்ம படிச்சிருக்கோம். இன்றைய வகுப்புலயும் ஒரு 4 அணிகளைத்தான் படிக்க போறோம். அணி அப்படின்னா என்ன பொருள்? அழகு அப்படிங்கறதுதான். அப்ப அணி இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயலை எப்படி சொற்சுவையாலையும் பொருட்சுவையாலையும் அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கணத்தை தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்றைய வகுப்புல நம்ம படிக்கக்கூடியது தற்குறிப்பேற்றணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான அணிகளைத்தான் படிக்க போறோம். இதுல முதல்ல தற்குறிப்பேற்றணி. தற்குறிப்பேற்றணி அப்படின்னா பேர்லயே அதோடைய பொருள் இருக்கு. தன் குறிப்பு ஏற்று அணி. அப்ப தன் குறிப்பு ஏற்று அணி அப்படின்னா ஒரு கவிஞன் யார் அந்த செயலை ஏற்றுறாரோ அவர் தன்னுடைய குறிப்பை அந்த செயலை ஏற்றி கூறியிருப்பார். அதாவது தன்னுடைய கற்பனைய இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது ஏற்றி கூறியிருப்பார். அப்படி சொல்லக்கூடியதுதான் தற்குறிப்பேற்றணி. இப்ப இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. ஓகேங்களா? எடுத்துக்காட்டா இங்க எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலப்பதிகார பாடலை பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க பிழைக்கும் பொருட்டாக. சோ அப்படி அவங்க போகும்போது அந்த மதுரை நகருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அந்த மதுரை மாநகருடைய அந்த மதில் சுவர் மேல இருக்கக்கூடிய அந்த நீண்ட கொடிகள் காத்துல அசையும். அந்த காத்துல அசையக்கூடிய அந்த கொடிகளை கவிஞர் எப்படி சொல்றாருன்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வரும்போது நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி கை காட்டுறதுக்காகத்தான் அந்த கொடிகள் அசைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறியிருப்பார். சோ அதனால இத தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க அந்த பாடல் வரிகள். போர் உளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்றாங்க. போர் உளந்தெடுத்த அப்படின்னா போரின் மூலம், உளந்தெடுத்த அப்படின்னா வேறொரு மன்னன் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இப்ப போர் உளந்தெடுத்த எயில் அப்படின்னா என்னன்னா மதில்னு அர்த்தம். ஓகேங்களா? எயில்னா என்னது? மதில். அப்ப போருளந்தெடுத்த மயில். அந்த காலத்துல நீங்க பாத்துருக்கலாம். இப்போ புறப்பொருள் திணை நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம சொல்லியிருப்போம். ஒரு காலத்துல ஆணிரைகளை கவர்வதற்காக போர் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மண்ணாசை காரணமாக ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் நடத்தினாங்க. அந்த இதுலயே ஒரு நாட்டுடைய ஆஹ் அரசனை வென்றணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா மதில் சுவரை முற்றுகையிடுவாங்க. அந்த அரசனை கோட்டைக்குள்ளேயே வச்சு முற்றுகையிட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் பண்ணி இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த மதில் சுவர் முற்றுகையின் மூலமாக கைப்பற்றப்பட்ட அந்த மதில் சுவரின் மீது இருக்கக்கூடிய ஆர் அப்படின்னா மிகுந்த அப்படின்னு அர்த்தம். ஆர் நெடுங்கொடி அப்படின்னா மிகுந்த இந்த நெதிர்ச்சுவர் மேல நிறைய படர்ந்து இருக்கக்கூடிய அந்த நெடும் கொடியானது வாரல் அப்படின்னா வராதீர்கள் அப்படின்னு அர்த்தம். வராதீர்கள் என்பன போல் என்று, அதாவது தடுக்கும் பொருட்டு, அந்த வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தடுக்கிற மாதிரி மறித்து கை காட்டனா அந்த காற்றுல அசைறது அவங்களுக்கு அப்படி இருக்கா. வராதீங்க அப்படின்னு சொல்லி அது கை காட்டுற மாதிரி, மறுத்து கை காட்டுற மாதிரி அசையுது அப்படின்றாரு. ஓகேங்களா? இப்ப கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது இந்த 2 வரிகளுக்கான பொருள். அப்ப அணி பொருத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்ற போது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாகத்தான் அசையுது. ஆனா இந்த சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியரான இளங்கோவடிகள் இது எப்படி கூறியிருக்காருன்னா, கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அந்த கொடிகள் தன்னுடைய கைகளை அசைத்து இம்மதுரைக்குள் வரவேண்டாம் என்று தெரிவது போல காற்றால் அசைவதாக தன்னுடைய குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறியிருக்கிறார். இந்த மாதிரி இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் என்னன்னா தற்குறிப்பேற்றணி. புரிந்ததா? சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தீவக அணி. தீவகம் அப்படின்னா என்னன்னா விளக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு அறை இருட்டா இருக்கு, ஒரு அறை, அந்த அறையில போய் ஒரு விளக்கு வச்சுங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சமானது அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் பட்டு நம்மளுக்கு தெளிவா அதை பார்க்க முடியும், தெளிவா விளங்க வைக்கும். தெளிவா விளக்குதல் அப்படின்னா தெளிவா நம்மளால அதை பார்க்க முடியும். சோ எதையும் போய் இடிச்சு தள்ளி உடைச்சிடாம அந்த மாதிரி இல்லாம ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அந்த விளக்கானது எல்லா பொருள்களுக்கும் அந்த வெளிச்சத்தை தந்து விளக்கும். ஓகேங்களா? அந்த இருளை விளக்கி நம்மளுக்கு அந்த பொருளை தெளிவுபடுத்தும். சோ அந்த மாதிரி ஒரு பாடல்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது அந்த பாடல்ல இருக்கக்கூடிய எல்லா தொடர்களையும்
விளக்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செயலின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அந்த செயலின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவகை தீவக அணி எனப்பட்டது. இந்த தீவக அணி 3 வகைப்படும். முதல்நிலை தீவக அணி, இடைநிலை தீவக அணி, கடைநிலை தீவக அணி அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கிறது வந்து முதல்நிலை தீவக அணி. ஏன்னா எந்த ஒரு சொல் வந்து எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்து பொருள் தருமோ அந்த சொல் இங்க வந்து முதலில் அமைந்திருக்கு. இந்த பாடல்ல சேர்ந்தன அப்படிங்கறத இந்த ஒரு சொல் வந்து எல்லா இதோடைய கனெக்ட் ஆகி ஒரு பொருளை தரும். ஓகேங்களா, பார்ப்போமா? சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்தும் தடந்தோள் இழிக்குருதி பாய்ந்து திசையனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசையனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து அப்படின்றாங்க. இதுல இந்த சேந்தன அப்படின்னா என்ன பொருள்னா சிவந்தன அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப சொல்றாங்க சிவந்தது சிவந்தன எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேந்தன் திருநெடுங்கன் கோபத்தால அரசனுடைய கண்கள் ஆனது சிவந்துச்சு அப்படின்றாங்க. அடுத்தது தெவ்வேந்தர், இதுல தெவ் அப்படின்னா என்னன்னா பகைன்னு அர்த்தம். தெவ்னா என்னது பகை. அப்ப தெவ்வேந்தர் அப்படின்னா பகைவேந்தர். பகைவேந்தர் ஏந்து தடந்தோல் சிவந்தது அப்படின்னு, அதாவது இந்த சேந்தனங்கிறது ஒவ்வொன்னோடையும் அப்படியே கனெக்ட் ஆயிக்கணும். இந்த கமா போட்டிருக்காங்க பாருங்க. சோ அது ஒவ்வொன்னோடையும். அப்ப சேந்தன வேந்தன் திருநெடுங்கன், அடுத்தது வேந்தர் ஏந்தும் தடந்தோல் அதுவும் சிவந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப பகை மன்னனுடைய அந்த பெரிய அகன்ற தோள்களை உடைய அவனும் அவனுடைய தோள்களும் என்ன ஆகுது அப்படின்னா சிவக்குது அப்படின்றாங்க. அடுத்தது இழிக்குருதி. இழிக்குருதி அப்படின்னா போரில் மரணம் அடைந்தவருடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த ரத்தம், இல்லைன்னா போரில் காயப்பட்டவருடைய அந்த உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை தான் வந்து இழிக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தன. அப்போ இழிக்குருதி அந்த ரத்தம் பாய்ந்ததுனால அங்க இருக்கக்கூடிய நாற்றிசைகளிலும் அந்த ரத்தம் பரவி இருக்கு. சோ அங்க இருந்து நாலா பக்கமும் பாத்தீங்கன்னாலும் அப்படியே செவந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குது அப்படின்றாங்க. வீரச்சிலை பொழிந்த அம்பும், வீரச்சிலை பொழிந்த அம்பு கூட சிவந்திருக்கு அப்படின்றாங்க. அதனால வீரச்சிலை, சிலை அப்படின்னா வில் அர்த்தம். அப்ப வீரச்சிலை அப்படின்னா வலிமையான அந்த வில்லில் இருந்து எய்யப்பட்ட அந்த அம்புகளும் சிவந்திருக்கிறது. பகை மன்னர்கள் பகை வீரர்களை குத்தி குதறி அந்த அம்புகளிலும் ரத்தம் பட்டு அதுவும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சிவந்திருக்கு அப்படின்றாங்க. மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து, மிசை அனைத்தும் புல்குளமும் வீந்து அப்படின்னா என்னன்னா மிசைனா மேலேன்னு அர்த்தம். மிசை அனைத்தும் அப்படின்னா அந்த குருதியானது என்ன பண்ணுது, குருதி மேல அந்த புல்குளம், புல்னா என்னன்னா பறவை. ஓகேங்களா, குளம்னா கூட்டம். அப்ப அந்த பறவை கூட்டங்கள் வந்து அந்த ரத்தத்து மேல குருதி மேல வீழ்றதுனால வீழ்ந்து புல்குளமும் வீழ்ந்து அப்படிங்கும் போது அந்த பறவை கூட்டமானது அந்த அம்புப்பட்டு கீழே விழும் பொழுது அந்த ரத்தத்தின் மேலேயே படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் சிவந்து போயிருக்கு அப்படின்றாங்க. அப்போ அரசனுடைய கண்கள் கோபத்தால சிவந்துச்சு, பகை வேந்தருடைய பெரிய அந்த தோள்கள் சிவந்துச்சு, குருதி நாலா பக்கமும் பாய்ந்து அந்த திசைகள் 4 திசைகளும் சிவந்திருக்கு, வலிய வில்லிலிருந்து எய்யப்பட்ட அந்த அம்புகளும் சிவந்திருக்கு, குருதி மேல வீழ்ந்ததால் பறவை கூட்டங்களும் சிவந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த சேந்தன அப்படின்னு சிவந்தனங்கிற பொருள் தரக்கூடிய இந்த ஒரு சொல்லானது இங்க ஒரு இடத்துலதான் இருக்கு. இது இங்க இருக்கக்கூடிய எல்லா இதோடையும் சேர்ந்து நமக்கு பொருளை விளங்க வைக்குதா? சோ அதனாலதான் இது தீவக அணி. எப்படி அறையில ஒரு இடத்துல வைக்கக்கூடிய விளக்கானது அந்த அறையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வெளிச்சத்தை தந்து விளக்குவதோ அது போல பாடலின் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது எல்லா சொற்களுடனும் சேர்ந்து பொருளை தெளிவாக விளக்க வைப்பதுதான் தீவக அணி. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல அணி பொருத்தம் அதுதான் கொடுத்திருக்காங்க. வேந்தனுடைய கண் சேந்தன, வேந்தர் தோல் சேர்ந்தன, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன, அம்பு சேர்ந்தன, அதுக்கு அடுத்தது புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. ஓகேங்களா, சோ இவ்வாறாக முதலில் நிற்கும் இந்த சேந்தன அப்படிங்கிற சொல் பாடலில் வருகின்ற கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது. அதனால் இதனை தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நிரல் நிறை அணி. நிரல் அப்படின்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அப்போ சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்துதலைத்தான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். இந்த நிரல் நிறை அணியை 2ஆ பிரிப்பாங்க. முறை நிரல் நிறை அணி, அதுக்கு அடுத்தது எதிர் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்பாங்க. சோ இந்த திருக்குறளுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இது வந்து முறை நிரல் நிறை அணிக்கு கீழே வரும்.
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில, அதாவது இல் வாழ்க்கையில அன்பும் அறனும் இருந்துச்சுன்னா அதுதான் அந்த இல்வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இல் வாழ்க்கையில் அன்பும் அறனும் இருந்தால் அந்த அன்பும் அறனுமே அந்த வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கையுடைய பண்புங்கிறது என்னன்னா அன்பு, அந்த வாழ்க்கையுடைய பயன்கிறது எதுனா அரண். சோ இந்த மாதிரி அன்பு அறன்ற வரிசையிலேயே வந்து பண்பு, இதற்கான பயனிலை பண்பு, இதோடைய பயனிலை பயன். சோ இந்த மாதிரி தொடர்ந்து, அதாவது அதுக்குரிய அப்படியே மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்வாழ்க்கையின் அன்பும் அறனும் உடைத்ததாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அப்ப இல்வாழ்க்கையுடைய பண்பு என்னன்னா அன்பு. இது ஃபர்ஸ்ட் இருக்கா, ரெண்டாவது அடியில, முதல் அடியில இதுவும் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்ப அதே வரிசையில வந்துருச்சு. அடுத்தது இல்வாழ்க்கையுடைய பயன் என்ன அப்படின்னா அறத்தை பெறுதல். சோ அப்ப இது ரெண்டாவதா இருக்கா, பயன்கிறது ரெண்டாவதா வருதா இங்க. சோ அதே மாதிரி இங்க அரண்கிறது ரெண்டாவதா வருது. அப்ப இங்கேயும் 1 and 2 அதே வரிசையில 1 and 2ல அதோடைய பயனிலை அமையுது அப்படின்னா இதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்குறளில் அன்பும் அறனும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நான்காவதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தன்மை அணி. தன்மை அணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருள் இயற்கையா அது எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து சொல்லக்கூடியதான் தன்மை அணி. என்ன அந்த பொருளை நல்ல விளக்கமா சொல்றது. ஓகேங்களா. எடுத்துக்காட்டா வந்து உங்களுக்கு பொன்னியின் செல்வன் புத்தகத்தை சொல்லலாம். அந்த கதையை படிக்கும் போது மொத்த சீனையுமே வந்து உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. ஒவ்வொன்றும் அங்க இருக்கக்கூடிய மரம் எப்படி இருந்துச்சு, அங்க ஆப்போசிட்ல இருக்கிற மனிதனுடைய முக பாவனை எப்படி இருந்துச்சு, அங்க பறவைகள் எப்படி இருந்துச்சு, அங்க விலங்குகள் இருந்துச்சா. சோ இந்த மாதிரி அந்த ஒரு காட்சி இருக்குன்னா அந்த காட்சியுடைய மொத்தத்தையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது மொத்தத்தையும் அதாவது இன்னொரு உயர்த்தி கூடுறதெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி அப்படியே உங்க இமேஜினேஷனுக்கு கொண்டு வருவாங்க பாருங்க. சோ அந்த மாதிரி இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தின் அதனுடைய தன்மை அப்படியே ஒரு படிக்கக்கூடிய ஒரு மகளும் வண்ணமாக கூறுவது தான் என்னன்னா அந்த தன்மை அணி அப்படிங்கிறது. அப்ப எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதனுடைய உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவதுதான் தன்மை அணி. இந்த தன்மை அணிய தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தன்மை அணி வந்து 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி அப்படின்னு சொல்லி 4 வகைப்படும். இதுல ஒரு எடுத்துக்காட்டு இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடலும் வந்து சிலப்பதிகாரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பாடல் தான். அதாவது மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற் செவியல் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படின்றாங்க. அதாவது மெய் அப்படின்னா என்னன்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். மெயினா என்னது உடம்பு. இப்ப மெய்யிற் பொடியும் அப்படின்னா உடம்பு முழுக்க அந்த தூசியோட அந்த எனக்கு அழுது புரண்டிருக்கான். கோவலன் வந்து கொலை கொண்டுட்டான், மன்னன் கொன்னுட்டான், அவனை கொல்ல வச்சுட்டான் அப்படிங்கும் பொழுது அதை அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மாநகர்ல போய் உட்கார்ந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அழுது புரடுறான் கோவலனுடைய உடலை பார்த்து. சோ அப்படி இருக்கும்போது அந்த தூசியோட இருக்கான். அந்த தூசியோட அந்த கையில ஒரு சிலம்பு எடுத்துக்கிட்டு தான் அரண்மனைக்கு போறான். சோ அப்படி போய் அங்க நிக்கும் பொழுது அவ எப்படி இருக்கா அப்படின்றதுதான் வர்ணிச்சிருக்காரு கவிஞர். என்ன சொல்லிருக்காரு, மெய்யிற் பொடியும், அப்ப உடம்பு முழுக்க அந்த தூசியும், விரித்த கருங்குழலும், தலையை நல்லா விரிச்சு போட்டிருக்கா. விரித்த கருங்குழல், கருன்னா கருமையான, குழல்னா கூந்தல். அப்ப விரித்த கருங்குழலும், விரிந்த அந்த கருமையான தலைமுடியும், கையில் தனிச்சிலம்பும், தனினா ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப கையில், அவளுடைய கையில ஒரே ஒரு சிலம்பையும், கண்ணீரும் ஓகேங்களா. அப்ப அவ எப்படி போய் நிக்கிறா, உடம்பு முழுக்க தூசியா தலையை விரிச்சு போட்டுட்டு அந்த கையில ஒரே ஒரு சிலம்பு எடுத்துட்டு கண்களில் அப்படியே நீரோட ததும்ப போய் நிக்கிறான். என்ன வையை கோன் கண்டளவே தோற்றான். அவளுடைய இந்த தோற்றத்தை அந்த வையைனா வைகை நதி. வைகை நதி எங்க பாயுது, அந்த மதுரை ரீஜன்ல தான் பாயுது. இப்ப வைகை நதி பாயக்கூடிய அந்த நாட்டிற்கு அரசனான, கோன்னா அரசன். இப்ப வையை கோன்னா வைகை நதி பாயும் நாட்டின் அரசன் அவளை கண்டளவே தோற்றான். அவனை பார்க்கும் பொழுதே, அவளை இந்த தோற்றத்துல பார்க்கும் பொழுதே அவன் தோத்துட்டான் அப்படின்றாங்க. அக்காரிகை தன் சொற் அப்படின்றாங்க. காரிகைனா அந்த காரிகை யாரு, அத கண்ணகியுடைய தன் கண்ணகியுடைய சொற்களானது தன்னுடைய செவியில் உண்டளவே தோற்றான். அவளுடைய சொற்கள் அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே ஆக்க புடிங்கிற மாதிரி இருந்துச்சுடா அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி அவ கேட்ட கேள்விகள் எல்லாம், அவருடைய சொல்கள் எல்லாம் அந்த அரசனுடைய செவிகளிலே
போன உடனே அவன் தோத்து உயிரை நீத்துகிறான் அப்படின்றாங்க. சோ அவன் தோற்றான் உயிர் நீத்தான் அப்படின்றாங்க. சோ அதான் இந்த பாடல். அப்ப அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லிருக்காங்க. ஒண்ணும் உயர்வுபடுத்தி காட்டல. அதாவது இங்க எப்படி மதில் மேல இருந்த கொடிகள் வந்து வரவேணான்னு கையசைச்சு அப்படின்னு உயர்வுபடுத்தி காட்டினாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இங்க கொடுக்கல. ஜஸ்ட் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அழகா சொல்லியிருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு சொற்சுவையோட சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான். அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அப்படின்றாங்க. அப்ப கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியதனால் இதனை தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய அந்த துயரத்தை எப்படி இருந்துச்சோ அப்படியே சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், உயர்வுபடுத்தி சொல்லணும். சோ அதனால இத தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ இப்ப தற்குறிப்பேற்றணி அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் மேல தன்னுடைய குறிப்பை கற்பனையை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி. அதுவே தீவக அணி அப்படின்னா ஒரு இடத்துல வைக்கக்கூடிய விளக்கு எப்படி அந்த அறையில இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் மீதும் பட்டும் அந்த பொருட்களை நம்மளால தெளிவா பார்க்க உதவுதோ அந்த மாதிரி ஒரு செயலுடைய ஓரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது அந்த செயலில் இருக்கக்கூடிய மற்ற சொல்கள் மீது பட்டு அந்த சொல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை நமக்கு தெளிவாக விளக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தீவக அணி. அதுவே நிரல் நிறை அணி அப்படின்னா எழுவாயை ஒரு வரிசையிலும் அதனால வரக்கூடிய பயனிலையை அதே வரிசையிலையும் நிறுத்தி பொருள் கொண்டோம் அப்படின்னா அது நிரல் நிறை அணி. அதுவே தன்மை அணி அப்படின்னா எப்படி இருக்கோ அப்படியே சொற்றுமையை மட்டும் கொண்டு இயற்றுவதுதான் தன்மை அணி. ஓகேங்களா? அடுத்தது திறன் அறிவோம் பகுதி. இந்த திறன் அறிவோம் பகுதியில இங்க பொருள் தருக கொடுத்திருக்காங்க. இது மட்டும் தான் நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகுது. அதனால இதை மட்டும் பாத்துக்கோங்க. பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப அப்படின்றாங்க. அப்போ இதுல அடிக்கோடிட்ட சொற்களின் பொருள் கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம், தேம்ப அப்படின்னா வாட அப்படின்னு அர்த்தம். அப்ப இதற்கான பதில் என்னன்னா காடு வாட. மொழியை ஆள்வோம் பகுதி. ஃபர்ஸ்ட், education is what remains after one has forgotten what one has learned in school அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மறந்துட்டா அதுக்கப்புறம் கல்வியோடைய பயன் என்ன இருக்கு அப்படின்றதுதான் இந்த தொடருக்கான பொருள். அதாவது education is what remains after one has forgotten மறந்துச்சு, what one has learned in school. அப்ப ஒருத்தன் பள்ளியில என்ன கத்துக்கிட்டானோ அத மறந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மிஞ்சி இருக்கும் அப்படின்றாங்க. ரிமைன்ஸ்னா மீதி என்ன அப்படின்னு மீதின்னு அர்த்தம். வாட் ரிமைன்ஸ்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பொருள். அடுத்தது, டுமாரோ இஸ் ஆஃபன் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படின்றாங்க. அதாவது நாளை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எப்பவுமே அந்த வாரத்துடைய வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லா வேலையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நீங்க போட்டீங்கன்னா நாளை அப்படிங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும், வேலைப்பளு, அதாவது ஒரு பரபரப்பான ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு அமையும் அப்படின்றாங்க. அடுத்தது, இட் இஸ் டியூரிங் அவர் டார்கஸ்ட் மூமெண்ட் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு see the light அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல கூட that we must focus to see the light. அப்ப கூட நம்ம என்ன பண்ணணும், we must focus. நம்ம எதுல focus பண்ணோம் அப்படின்னா ஒளியை நோக்கித்தான் focus பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த ஒளிமயமான வாழ்க்கைக்காகத்தான் அந்த ஒளியை நோக்கி நாம் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது, success is not final, failure is not fatal, it is the courage to continue that counts அப்படின்றாரு. அதாவது success is not final, ஃபைனல்னா முடிவு, நாட் ஃபைனல்னா முடிவு அல்ல. அப்போ ஒருவனுடைய வெற்றிங்கிறது அவனுடைய வாழ்க்கையோடைய முடிவு அல்ல. ஓகேங்களா? ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேடல். அதே ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில தோத்துறான் அப்படின்னா அந்த தோல்விங்கிறது அவனுடைய விதியும் கிடையாது, தோத்துட்டே இருக்கணுங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப சக்சஸும் வரலாம். அடுத்தது, இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ். கரேஜ் அப்படின்னா துணிவுன்னு அர்த்தம். அப்ப ஒருவனுடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் இந்த ரெண்டுமே என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு துணிவை தரக்கூடிய ஒன்றுதானே தவிர அவன் தொடர்ந்து முயற்சி செய்வதற்கான ஒரு துணிவாகத்தான் அமையும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது, ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போலன்னா ஒட்டாது. தாமரை மேல தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த இலை மேல தண்ணி இருந்துச்சுன்னா ஒட்டாது. சோ அதுதான். சோ அப்ப இங்க பாருங்க, என் நண்பன் தாமரை இலை நீர் போல பட்டும் படாமலும் பழகுவான். அவன் ஒட்டிக்க மாட்டான் யாருக்கிட்டையும்.
படுற மாதிரி இருக்கும் ஆனா படாது, அந்த மாதிரி பழகுவான் அப்படின்றாங்க. அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா என்னன்னா வாடி போயிடுறது. இப்ப தண்ணியே இல்லைன்னா பயிர் என்ன ஆயிடும், வாடிடும். அப்ப மலைமுகம் காணா பயிர் போலன்னா வாடுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்ப தாயை இழந்த கருணையன் மலைமுகம் காணா பயிர் போல வாடினான். அதாவது ஏசப்பர் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய தாய் இழந்த அருளப்பன் வந்து தன்னுடைய தாயை இழந்த உடனே அவர் ஒரு மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாரு அந்த இடத்துல. சோ அதை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போலன்னா கண்ணை எதுதான் பாதுகாக்குது, இமைதான் பாதுகாக்குது. சோ அந்த மாதிரி என் அண்ணன் கண்ணினை காக்கும் இமை போல என்னை பார்த்து கொள்வார் அப்படின்றாங்க. அடுத்தது சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் அப்படின்னா ஒரு சிலை மேல நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அது அழியாது. சோ ஒரு நிலைத்தன்மையான ஒன்றாக இருக்கும். அதுதான் சிறு வயதில் நாம் கற்கக்கூடிய அறக்கருத்துக்கள் சிலை மேல் எழுத்து போல மனதிலே நிலைத்து நின்று நம் வாழ்வை வழி நடத்தும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சோ இதுதான், அதாவது தாமரை இலை போல நீர் போல அப்படின்னா என்னன்னா ஒட்டாதுன்னு அர்த்தம், பொருந்தாது, எப்பவுமே சேராது அப்படின்ற பொருள். மலைமுகம் காணா பயிர் போலன்னா வாடுதல். கண்ணினை காக்கும் இமை போலன்னா பத்திரமா பாத்துக்கிறது. அதுக்கடுத்து சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்தன்மை. ஓகேவா? அடுத்தது பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லிவர்ப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. எப்பவுமே குறிப்பிடத்தக்கவை. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, புள்ளி வச்சிருவீங்க. இந்த இடத்துல 2 பேரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த 2 பேரை வந்து மேற்கோள்குள்ள, ஒற்றை மேற்கோள்குள்ள போட்டுறணும். அதே மாதிரி இதற்கு அடுத்து ஒவ்வொன்றுக்கு அடுத்தும் கமா போட்டுருவீங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுல கொல்லிமலை அப்படிங்கிறது யார சொல்லுவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொல்லிமலையை வென்றவன் கொல்லிவர்ப்பன். அப்ப கொல்லிமலையை இந்த சொல்லை ஹைலைட் பண்றாங்க. அப்ப கொல்லிமலையை வென்றவன் கொல்லி வெற்பன் அப்படிங்கும்போது இங்கேயும் ஒற்றை மேற்கோள் குறி. பிற மலைப்பகுதிகளை எனவும் கமா பிற மலைப்பகுதிகளை வென்றவர்கள் மலையமான். அப்ப இந்த இடத்துல மலையமான் எனவும் பெயர் சூட்டி கொண்டனர். புல் ஸ்டாப். இதற்கு சங்க இலக்கியத்தில் சான்றுகள் உள்ளன. புல் ஸ்டாப். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகராதியல் காண்க. குணதரன் அப்படின்னா என்னன்னா முனிவன் அப்படின்னு அர்த்தம். செவ்வை அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். நகல் அப்படின்னா மகிழ்ச்சி. பாருங்க, மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. நகல், உவகை, களி, இது எல்லாமே வந்து மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியதான். ஏன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல கேட்கலாம். அதனால இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரே மீனிங் வர மாதிரி படிச்சீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூட்கை அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானையை குறிக்கக்கூடிய சொற்களும் நிறைய இருக்கு. வாரணம், களிறு, பிடி, இது எல்லாமே வந்து இதை குறிக்கக்கூடியதான். பூட்கை அப்படிங்கிறதுக்கு வலிமை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இறுதியா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கலைச்சொற்கள் அறிவோம். ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம். கேபினெட்னா அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை. அதுவே கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். ரொம்பவே முக்கியமான கலைச்சொற்கள், தெளிவா பாத்துக்கோங்க. ஹியூமனிசம், மனிதநேயம், கேபினெட், அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ், பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ், பண்பாட்டு விழுமியங்கள். சோ இந்த இயல் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 9th இயல். ஓகேங்களா? சோ அப்ப இதோட உங்களுக்கு 10th முடிஞ்சிருச்சு. 6th இருந்து 10th வரைக்கும் நியூ புக்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கண வகுப்புகளும் மொழித்திறன் பயிற்சி வகுப்புகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். 6th இருந்து 10th வரைக்கும் நியூ புக்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோ கிளாஸஸுமே வந்து இந்த பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நீங்க படிங்க. சிலபஸ்ல கவர் ஆகுது, கவர் ஆகல, டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? சோ நீங்க எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுறோம். இதுல இருந்து எதுல வேணாலும் கேள்வி கேட்கலாம். கேட்டுட்டு அதை ஒரு ஜஸ்டிஃபை கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கிறதையும் ஒவ்வொரு லெசன்லயுமே வந்து சிலபஸ்ல கவர் ஆகாத ஒரு லெசனா இருந்தா இது எப்படி டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம், கேட்டுட்டு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இப்படிதான் கேட்டோம் அப்படின்னுட்டு அதற்கான விளக்கங்களையும் நான் கொடுத்திருக்கேன். சோ அதனால பெட்டர் ஸ்டடி ஆல் தி திங்ஸ். சோ இதற்கான கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்லே அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய நண்பர்களோடையும் பகிருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். For more videos, stay tuned with BA Book. Thank you.